ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாம் நான் கவனிச்சுக்கேங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பதே ஆமென். நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். நம்ம யாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான இந்த பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நிற்கிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்திலிருந்து நீர் எங்களோடு கூட இடைபடும். பேசுகிற அடியேனையும் கேட்கிற எங்களையும் கர்த்தர் நீர் நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் உதவும். இன்னும் உம்மை விசுவாசித்து மனம் திரும்பி உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கூட நீர் ஆத்மீக விடுதலையை இந்த வார்த்தையின் மூலமாக கொடுத்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கிறிஸ்மஸ் கூடுகை, கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு 22ஆம் தேதி இல்லைங்களா? இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்மஸை ஒரு கோலாகலமாக ஜனங்கள் கொண்டாடுகிறத நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? உலகம் முழுவதும், ஏதோ ஒரு இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுவதிலேயும் அநேக இடங்கள்ல இந்த கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றளவும் வருகிறத பார்க்க முடியும். இந்த காலங்கள்ல, இந்த நேரங்கள்ல சில வெளிநாடுகள்ல ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு ரொம்ப அதிக நாட்கள் லீவு கொடுப்பாங்க. நம்ம நாட்டில எல்லாம் வேற பண்டிகைகளுக்கு லீவு கொடுக்குற மாதிரி மற்ற நாடுகள்ல, இன்னைக்கு கவனிச்சுக்கலுங்க, மற்ற நாடுகள்ல இந்த நாட்கள்ல கிறிஸ்துவ நாடா இருக்கிற நாடுகள்ல, பெருவாரியான நாடுகள்ல இந்த நாட்களை ரொம்ப விசேஷமாக அதிக நாட்கள் லீவு கொடுத்து கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய நாட்டிலையும் கூட இந்த கிறிஸ்மஸ் ஒரு பெரிய கோலாகலமாக கொண்டாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல கொண்டாடுகிறாங்க. இப்ப கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே அநேகருடைய மனதுல வருகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப டக்குன்னு கிறிஸ்மஸ் அப்படின்னா ஞாபகத்துக்கு வருது என்ன? ஒரு வெள்ளை கலர் சொக்கா போட்டுக்கிட்டு ஒரு குல்லா வச்சுக்கிட்டு ஒரு தாத்தா ஒண்ணு டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு வீட்டுக்கு வருவாரு இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா முட்டாயெல்லாம் கொடுத்துக்கிட்டு டம் அடிச்சுக்கிட்டு வரதான் நீங்க பார்க்க முடியும் இல்லைங்களா? அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வருவாங்க. அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டுவாங்க. இப்ப கேக் கடையில எல்லாம் ரொம்ப பயங்கரமான பிசினஸ் எல்லாம் நடக்கும். கேக்கு விதவிதமா வெட்டி அதெல்லாம் கொண்டாடுவாங்க. சிலர்லாம் வீட்டுல நட்சத்திரத்தை மாட்டி வச்சு, ஸ்டார்ஸ் எல்லாம் மாட்டி வச்சு, லைட்டை கட்டி எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் பெரிய அலங்காரங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். மரம் மாதிரி ட்ரேலாம் வச்சு, அந்த மரத்தை எல்லாம் வச்சு அதை சுத்திலும் கலர் கலரா பல்புகள்லாம் போட்டு அதையெல்லாம் அலங்கரிச்சு இல்ல தங்களுடைய சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துறதற்கு முயற்சி செய்வார்கள். இன்னும் சிலருக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே பிரியாணியுடைய ஞாபகம் தான் வரும். பிரியாணி போடுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வரும் இல்லைங்களா? அதனால கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த அளவுக்கு தான் இருக்கிறது இல்லைங்களா? இதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு பொதுவா பார்க்கப்படுகிறது இல்ல? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இது கிறிஸ்மஸா, இதுதான் கிறிஸ்மஸை கொண்டாடுகிற முறையா, இதைத்தான் ஆண்டவர் செய்தாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா அது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து பிறந்ததை நமக்கு அடையாளப்படுத்துகிற ஒரு நாளாக அந்த கிறிஸ்மஸ் நாள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த கிறிஸ்மஸ் இந்த விதத்துல அநேகரால் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா இன்னும் புது துணி எடுத்துக்கிறது, கேக்கு வெட்டுறது, ஸ்டார் கட்டுறது, எல்லாம் மரத்தை நெட்டு அதை அலங்கரிக்கிறது, பிரியாணி சாப்பிடுறது, இப்படி பல வகைகள்ல அதை கொண்டாடுவதற்கு மனிதர்கள் முயற்சிக்கிறாங்க சரிங்களா? இதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செய்கிறதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையாக எதுக்கு பிறந்தாரு அப்படிங்கிற அந்த காரியத்தையே இதெல்லாம் மறுதளிக்கிற மாதிரி மாறி இல்லைங்களா? அதுதான் பெரிய ஆபத்தா இருக்கும் இல்லைங்களா? ஆகவே இன்னைக்கு இந்த ஒரு குறுகிய நேரத்துல உங்களோடு கூட
இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி அவர் கொடுத்த வேதத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க போறோம். கிறிஸ்துமஸ்னா என்ன, அது நமக்கு என்ன செய்தியை அது சொல்ல வருகிறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா. முதல்ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சில பொதுவான காரியங்களை நாம பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த உலகத்துல இந்த கிறிஸ்துமஸை குறிச்சதான சிந்தனை இப்ப நம்ம பார்த்துட்ட 1-2. ஆனா கிறிஸ்துமஸை குறித்து பொதுவான காரியங்கள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வரலாற்றுல பாக்குறோம். கிமு கிபி அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம படிக்கிற புத்தகங்கள்ல பார்ப்போம் இல்லைங்களா. கிமு அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு முன், கிபி அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப வரலாற்றையே 2ஆக கிறிஸ்துவின் பிறப்பின் அடிப்படையில இந்த உலகத்துல பிரித்து வைத்திருக்கிறத பாக்குறோம். முழு உலகத்திலயும் அப்படித்தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இப்ப நாம கிறிஸ்துவுக்கு பின்பாக 2024 வருடம் தாண்டி இங்க இருக்கோம் இல்லைங்களா. 2024 வருடத்தினுடைய கடைசியில் இருக்கிறப்ப கிமு கிபி அப்படின்னு மனித இனம் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை வைத்து வரலாற்றை பிரித்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ ஒண்ணு நல்லா தெரியுது, இந்த உலகத்துல கிறிஸ்து வந்து மானிடத்துல பிறந்தார் அப்படிங்கறது இந்த உலகம் ஒத்துக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. எல்லா மனிதர்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா மற்ற இதெல்லாம் அந்த மாதிரி சில தெய்வங்கள் எல்லாம் அப்படி நம்ம பார்க்க முடியாது, அதுக்கு வரலாறுலாம் இருக்காது, அது உலகம் முழுவதும் ஏத்துக்காது இல்லைங்களா. ஆனா ஆண்டவரை குறித்து நம்ம பார்க்கும்போது வரலாற்றையே 2ஆக பிரித்து கிமு கிபி அப்படின்னு பிரித்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதனால இந்த உலக மனிதர்கள் மனுக்குலம் முழுவதுமே இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பை அது அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அப்ப கிறிஸ்து என்பவர் சரித்திரத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப கிறிஸ்து வரலாற்று மனிதர். இதன் அடிப்படையில தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேசப்பிதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதாவது அப்படி சொல்றாங்க, தேச தந்தை அப்படின்னு சொல்ற காந்தியும் கூட அவரை ஒரு உயர்ந்த மனிதராக பார்த்து இல்லைங்களா, அவரை சில நல்ல காரியங்களுக்காக அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அவர் ஒரு உயர்ந்த மனிதராக அப்படி காட்டுகிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் விவேகானந்தரும் சொல்லி இருக்கிறாரு, புத்தர் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. விவேகானந்தரோ புத்தரோ காந்தியோ கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல இல்லைங்களா. அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வரலாற்றுல பார்த்து வரலாற்றுல அவர் ஒரு உயர்ந்த மனிதனாக கருதி அவரை அப்படி புகழ்ந்து சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். அவர்கள் எழுதின புத்தகங்கள்ல அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏழைகளின் பிரதிநிதி என்று சொல்லி இந்த உலக மக்கள் நம்புகிறார்கள். ஏழைகளுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இல்ல பாட்டெல்லாம் பார்த்திருக்கீங்களா, பழைய ஆள் இருந்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு, புத்தன் நேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காகன்னு பாடுறாங்க இல்லைங்களா. இப்ப புத்தனோடும் காந்தியோடும் இயேசுவையும் கொண்டு போய் இணைச்சிருவாங்க இல்லைங்களா. அப்ப அது எதை காட்டுகிறார்கள் என்று சொன்னா, ஒரு வரலாற்றுல வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன், அவர் கடவுள் அல்ல அப்படிங்கிற விதத்துல ஒரு சாதாரண மனிதன் ஏழை மக்களுக்காக வந்தார் அப்படிங்கிற விதத்துல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அப்படி அவங்க சிந்திக்கிறாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் புரட்சிகரமான கருத்துக்களை பரப்புறதுக்கு வந்தாரு இல்லைங்களா. உணர்ச்சி பூர்வமா கருத்து பேசுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பேசின வசனங்களை எல்லாம் வைத்து அப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்ல வந்த ஒரு மனிதர் இல்ல அப்படின்னு சொல்லி புரட்சிக்காரர் மாதிரி அவரை பார்க்கிறவர்களும் இந்த உலகத்துல உண்டு. அப்ப அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில இயேசுவின் பிறப்பை அவர்கள் பார்க்கிறார்கள் இல்லைங்களா. இயேசு பிறந்து ஒரு வரலாற்று மனிதராக பாக்குறாங்க சரிங்களா. இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுங்களா, நல்லா நான் கவனிச்சுக்கணும். இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் எப்படிப்பட்டது தெரியும்னா, நீச்சல் தெரியாதவன் ஆத்த கடக்கிறதுக்கு முயற்சி செய்த அப்படி இருக்கும் இல்லைங்களா, வழியில் அழிஞ்சு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இயேசுவை குறித்து இந்த ஜனங்கள் இப்படி பாக்குறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன சிந்தனை வருதோ, அவனுக்கு என்ன கருத்து தோணுதோ, இப்ப கட்சிக்காரெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெஞ்சு புடைக்க நின்னுகிட்டு இயேசுவை பத்தி பேசுவாங்க. இயேசு சொன்னார், அப்படி சொன்னார், பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, ஒன்னும் தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அப்படி சிந்திச்சு பாக்குறாங்க. ஒரு நல்ல உயர்ந்த மனிதரா சிந்திச்சு பார்த்து அந்த காரியங்களை சொல்றாங்க இல்லைங்களா. சினிமா நடிகன் கூட பேசுவாங்க இல்லைங்களா, அவங்களும் பேசுவாங்க, வசனத்தை எடுத்து பேசி இயேசு இதை சொன்னார்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க சித்தாந்தங்கள்லாம் அவங்களுடைய அந்த மண்ட மூளைக்கு ஏற்ற மாதிரி பாக்குறாங்க இல்லைங்களா. அதனால
அதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னால், ஒரு நீச்சல் தெரியாத மனிதன் ஆத்தை கடக்கிறதற்கு முயற்சி செய்தால் அது எந்த விதத்துல போகுமோ அந்த விதத்துல அந்த நிலை இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப பாருங்க, இது பொதுவான காரியமா இருக்கு. இந்த உலகத்துல கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பொதுவாக மக்களுடைய எண்ணப்போக்கு இப்படி இருக்கு இல்லைங்களா. உங்கள சிலருக்கு கூட இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கலாம். இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்க, ஒரு மனுஷரா வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்படி பல சித்தாந்தங்களை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், எல்லாம் கேட்ட விஷயங்கள். நான் பாடின பாட்டு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் யாரெல்லாம் வயசானவங்களாம் கேட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் படத்துல கேட்டிருப்பீங்க இல்லைங்களா. அதனால என்ன சிந்தனை இருக்கும், அவரும் ஏழைகளுக்காக வந்த ஒருவர் அப்படிங்கிற விதத்துலதான் அந்த சிந்தனை இருக்கும் இல்லைங்களா. அப்படி உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா அதை இன்னைக்கு நீங்க மாத்திக்கிங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இல்லைங்களா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி என்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனு உருவேற்று வருவதற்கு முன்பதாக 700 வருஷத்துக்கு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டினேன். நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறார், இல்ல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரதுக்கு இல்லைங்களா, முதலாவது வருகையில வரதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. அப்ப அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் வாச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லி சொல்றத பாக்குறேன். இதுல இருக்கிற எல்லா சத்தியத்தையும் நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 10-15 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா. அதனால நம்ம இந்த இதுல இருக்கிற ஒரு 2 வார்த்தைகளை உங்களோடு கூட பேச போறோம் இல்லைங்களா. இதுல முதல்ல சொல்லப்படுது இல்லையா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிற அந்த 2 வார்த்தைய நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல அங்க சொல்லப்படுற வார்த்தை பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாராவது குழந்தை வச்சிருக்கீங்களா? குழந்தை வச்சிருந்தவங்க மேல போயிட்டாங்க, சரி ரைட். இப்ப பாருங்க, இப்ப யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சொல்லுவாங்க. இப்ப எனக்கு பையன் பிறந்தா எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு, இல்லைன்னா அப்பா அம்மாவை பேர் சொல்லி எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு, சரி நமக்கு ஒரு பையன் பிறந்திருக்குன்னு யாரும் சொல்லுவாங்களா? இந்த உலகத்துல பிறந்தாங்கன்னா, குழந்தைங்க பிறந்ததுன்னா நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சந்தோஷமா கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்களே தவிர நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, அதாவது நமக்கு ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் இல்லைங்களா, நமக்கு எல்லாருக்கும் இல்லைங்களா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொன்னா அது எதை காட்டுகிறது? ஏன் வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறக்கணும் இல்லைங்களா. அவர் கேள்வி கேட்டு பாருங்களேன், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறக்க வேண்டியது இருக்கு? அப்ப ஏன் ஒரு பாலகன் வந்து பிறக்கணும்? இயேசு எதுக்காக நமக்கு இந்த உலகத்துல வந்து பிறக்கணும்? நமக்கு ஏன் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்றதுக்கான நோக்கம் பாவம் மனிதனை கடவுளை விட்டு பிரித்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க கடவுளுக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க, கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. கடவுளால படைக்கப்பட்ட மனிதர்கள் தான், நம்ம எல்லாரும் கடவுளால படைக்கப்பட்டவங்க தானே. ஆனா கடவுளால படைக்கப்பட்ட மனிதரா இருக்கிற நாம கடவுளை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கலாம். அதாவது ரட்சிக்கப்படாத வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கடவுளை விட்டு பிரிந்தவர்களாக, கடவுளுக்கு எதிரானதை செய்கிறவர்களாக, கடவுளுடைய எதிரி கடவுளை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அப்ப பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லுகிற பொழுது மனிதன் கடவுளை விட்டு பிரிந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நிரந்தரமாக பிரிந்து போனவனாக இருக்கிறான். அந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளை விட்டு பிரிந்து போயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன் பிரிந்து போனான்? கடவுள் தானே படைச்சாரு, ஏன் பிரிந்து போனார்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அப்ப நம்ம பார்த்தோம்னா முதல்ல கடவுள் மனுஷனை படைச்ச போது இல்லைங்களா, அவர்களை
ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி சொல்லுகிறது. அவர்களை ஆண்டவருடைய சாயல்ல படைச்சார்னு சொல்லுது. ஆண்டவருடைய சாயல் அப்படின்னு சொன்னா அது உருவத்தல்ல, அது நம்ம போல ஒரு உருவத்தை காட்டுறது இல்ல, அவருடைய குணாதிசயத்தை காட்டுகிறது இல்லைங்களா. அவர் எப்படி நீதி உள்ளவராக, அவர் எப்படி இரக்கம் உள்ளவராக, அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அந்த காரியத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியம். அவரை போலன்னா அந்த மாதிரி பாவமே செய்யாத அளவுக்கு இல்ல, ஆனா அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற விதத்துல மனிதன் இந்த உலகத்துல கடவுளால் படைக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி படைச்ச மனுஷனை நல்லா கவனிங்க, ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை கொண்டு போய் வைக்கிறார் இல்லைங்களா. முதல் மனிதன் ஆதாம், அவனுடைய மனைவி ஏவாள் என்று சொல்லி பார்க்கறோம். 2 பேரை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். அங்க ஒரு மரம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க மரம் என்று ஒரு மரத்தை ஆண்டவர் வைத்து, இந்த பழத்தை நீ பறித்து சாப்பிடாத, நீ சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய் என்று சொல்லி சொல்றார். அப்போ அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்திருந்த அப்படின்னு சொன்னா நீ என்னன்னைக்குமே சாகாத ஒரு வாழ்க்கையை பெறுவாய் என்று சொல்லி சொல்றார். வேதத்துல நம்ம பார்த்தா சாகவே சாவாயின்னு இருக்குது, வாழவே வாழ்வாயின்னு எங்க சொல்லி இருக்குதுன்னு சிலர் நினைப்பாங்க. அங்க நீங்க நல்லா பார்த்தோம்னா வேதத்துல சாகவே சாவாய், இதை சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய். அப்ப அதுக்கு எதிர்ப்பதை என்ன, சாப்பிடலினா நீ சாக மாட்ட. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த கட்டளையை கடைபிடித்தா ஆண்டவர் அவருக்கு என்றென்றைக்கும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை தருவதாக ஆண்டவர் வாக்கு பண்றார் இல்லைங்களா. ஆனா இந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னா அந்த பழத்தின் மேல் இச்சை கொண்டு, இல்லைங்களா, பார்வைக்கு நல்லது, புசிப்புக்கு இன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை பார்த்து அதை பறிச்சு சாப்பிட்டு, அதை யார் செஞ்சா, ஏவாள் செஞ்சா. பறிச்சு சாப்பிட்டு தன் புருஷனுக்கு கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. இப்ப என்ன ஆயிற்று, ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த சாபமான காரியம் அவர்கள் மேல் வந்து விட்டது இல்லைங்களா. ஆத்மீக மரணத்தையும் அவர்கள் அடைஞ்சிட்டாங்க, சரீர மரணத்தையும் அவங்க அடைகிறாங்க இல்லைங்களா. மரணம் இப்ப நம்ம சாவறோம் இல்லைங்களா, இல்ல மரித்து போகிற ஒரு வயசுக்கு மேல நாம எல்லாம் ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு ஒருத்தர் மறிக்க வேண்டியது வருது. எவ்வளவு துக்கமான விஷயமா இருக்குது பாருங்க இல்லைங்களா. அதெல்லாம் முதல் மனிதர்கள் செய்த பாவத்தினால் வந்தது என்று சொல்லி பார்க்க. இப்ப சிலர்லாம் புத்திசாலி மாதிரி கேள்வி கேட்பாங்க, என்ன தெரியுங்களா, ஆண்டவர் படைச்சு பழத்தை எதுக்கு வச்சாரு, அந்த பழத்தை வேற சாப்பிட வேணான்னு சொன்னாரு, அப்படி சாப்பிட்டுட்டா மன்னிக்க மாட்டாரா, இப்படி எல்லாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா. அந்த கேள்வியில கேட்கறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அந்த பழத்தை புரிச்சு சாப்பிட்டா இல்லைங்களா, சாப்பிட்டதுனால வந்த நிகழ்வு இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்த மனிதன் இப்ப எதெல்லாம் கடவுளுக்கு எதிரானதோ அதை மட்டுமே செய்கிறவனாக இருப்பான். இந்த மாதிரி கேள்விதான் கேட்பான் இல்லைங்களா. எல்லாம் இப்ப பாருங்க, மனுஷன்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கல்ல, அவங்களாம் கேள்வி கேட்டு நேரம் வைன் ஷாப் போயிட்டு இருப்பாங்க. 1008 கேள்வி கேட்பாங்க நம்ம கிட்ட. ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க கிடப்பா, ரோட்டுல வேட்டி இல்லாம கிடப்பா. பார்த்துருக்கீங்களா. இவ்வளவு அறிவாளியா பேசுறீங்கப்பா, இப்ப எங்க கிடக்குற, இவ்வளவு புத்திசாலியா கேட்டா எங்க இருக்கு பாத்தீங்களா. பாவம் அவ்வளவு கொடியதுன்னு சொல்லிப்பாங்க. ஏன் அந்த பழத்தை ஆண்டவர் வச்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனுஷன் ஆண்டவர் ரோபோ மாதிரி படைக்கல, அவனை சிந்திச்சு செயல்படும்படி படைத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குங்க. மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது, நமக்கு ஆத்மா இருக்கு. மிருகத்துக்கு சுபாவ அறிவு மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா. அதாவது ஆண்டவர் படைச்ச போது அதை எப்படி படைத்திருக்கிறாரோ அந்த விதத்துல நாய் மோப்பம் பிடிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, அவ்வளவுதான் இருக்கு. ஆட்டுக்கு ஒரு அறிவு இருக்கும், மாட்டுக்கு ஒரு அறிவு இருக்கும், குதிரைக்கு ஒரு அறிவு, அந்த மாதிரி அதுக்கு என்ன இருக்குதோ சுபாவ அறிவு, அதன்படிதான் அது நடக்கும். ஆனா மனுஷனை ஆத்மாவும் இந்த சரீர உடம்பையும் கொடுத்து ஆண்டவர் படைச்சிருக்கிறார் இல்லைங்களா. மனுஷன் சிந்தித்து செயல்படும்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஆண்டவர் மனிதனை ரோபோ மாதிரி படைக்கல, சிந்திச்சு அவன் செயல்படி, தன்னை போல சிந்திச்சு செயல்படும்படி ஆண்டவர் படைத்தார். அவனும் பாவம் செய்து முழு உலகத்துக்குள்ளேயும் பாவம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளும் மாறி போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஆதாம் முழு உலகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறபடியினால ஆதாம் பாவம் செய்த பொழுது முழு உலகத்திற்குள்ளேயும் பாவம் வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகள்
நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைகள் எல்லாருமே பாவத்துலதான் வந்து பிறக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ ஒரு கேள்வி வரும், ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நான் என்னங்க தப்பு பண்ணேன் கேட்கலாம் இல்லையா. ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், இது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம், இது என்ன நியாயம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க அம்பானி வீட்டுல பிறந்திருக்க வேண்டியதுதானே, இப்ப நீங்க ஏன் இங்க பிறந்தீங்க, இப்ப இங்க பிறந்ததுனால என்ன ஆயிட்டீங்க, உங்களுக்கு என்ன வாழ்வோ அந்த வாழ்வு தான் நீங்க அடைவீங்க இல்லைங்களா. இவர் ஒரு பக்கம் பிறந்திருப்பார், எல்லாத்துக்கும் ஆசை இல்லையா, நம்மளும் பெருசா ஒரு இடத்துல பிறந்திருந்தா நல்ல நேரம் கால் மேல கால் மாட்டி சோஃபாவில் படுத்துக்கிட்டு அந்த பிரியாணி கொண்டு வா அப்படிங்கலாம், வாட்ச் நிறைய கட்டிக்கலாம், கார் விதவிதமா போலாம் இல்லையா. ஆனா நாம ஒரு குடும்பத்துல பிறக்கிற பொழுது அவங்க அப்பா குடியாரனா இருக்கலாம், அவங்க அப்பா அறிவாளியா இருக்கலாம், அவங்க அப்பா பிச்சைக்காரனா இருக்கலாம், யாருவா வேணாலும் இருக்கலாம். அந்த குடும்பத்துல நாம எப்படி விரும்பி போய் பிறக்க முடியாதோ, விரும்பி பிறக்க முடியுமா, பிறக்கவே முடியாது. நம்ம பிறந்ததுனால இப்ப அவங்களுடைய பிள்ளை. எங்க அப்பா குடியாரா இருந்தா என்னாச்சு, பாக்குறவ என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பா தானே அது அங்க படுத்து கிடக்குற குடியாரன் அப்படிமா. அதே ஒரு அறிவாளியா இருந்தா, உங்க அப்பா தானே அது அந்த எழுத்தாளர் உங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கு இல்லையா, இதை நீங்க டிசைட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ அது மாதிரி ஆதாம் நமக்கு பிரதிநிதியா இருக்கிறபடியால், இந்த உலக மனிதர்களுக்கு கடவுள் பிரதிநிதியாக வைத்தபடினால், ஆதாம் பாவம் செஞ்சதுனால நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாமெல்லாம் ஆதாமினுடைய பிள்ளைகள். ஒரு விதத்துல இந்த உலகத்துல பிறக்கிற பொழுது ஆதாம் வழி பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதனால இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, இந்த இந்தியாவில வந்து நம்ம பிறக்கணும்னு நினைச்சு வந்து பிறந்தோமா இல்லைங்களா. நிறைய பணக்கார நாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நல்ல ஜாலியா இருக்காங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்களோட கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத அதிகமா இருக்கிற இது. நம்ம நாடு எவ்வளவு வறுமையில் இருக்கு பாரு, எந்த முக்கு திரும்பினாலும் பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்களா. அப்புறம் சில நாடுகள்லாம் பாருங்க நல்லா கிளீனா இருக்கும். இங்க நம்ம நாட்டுல அந்த பழக்கமே கிடையாது, எச்சி போற இடத்துல துப்பிடுவா. பார்த்துருக்கீங்களா, பசு பக்கத்துல போனீங்கன்னா இன்னும் வெத்தலை போட்டு கூட எச்சி துப்புவா. அதுங்களா குழந்தை கூட்டிட்டு போக முடியுதா ரோட்ல, எங்க சளியை துப்பி வச்சிருக்கான்னு ஏதாவது நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா. ரோட்ல பாருங்க சர்க்கீஸ்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டுவான், அது இங்க பெங்களூர்ல அப்படித்தான் ஓட்டுவான். ஒத்த கை இங்க பிடிச்சிக்கிட்டு வீட்டுல போன் பேசுற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு. பார்த்துருக்கீங்களா. அப்போ பாருங்க, இந்தியாவில் நம்ம வந்து நம்ம விரும்பி பிறந்தோமா, இல்ல. நீங்க வந்து பிறந்தீங்க, உங்களுக்கு உடனே என்ன ஆயிடுச்சு, உங்க பேரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில நீங்க பிறந்தோடனே பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதை வச்சு ஒரு பாருங்க அடுத்த ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு அந்த சீட்லாம் எடுத்துட்டு போய் சேர்த்துவாங்க. அதுக்கப்புறம் ஆதார் அட்டை வாங்கி நீ இந்திய பிரஜை. யாரை கேட்டுங்க என்னை இந்திய பிரஜை ஆக்குனீங்க, நீ அமெரிக்காவில் கொண்டு போய் விட்டுருங்க, இல்லைன்னா என்னை இந்த பக்கம் எங்கேயாவது கனடா இல்லை லண்டன் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க, இல்லை கேட்க முடியுமா. நீங்க சொல்லுங்க, ஐயா நாட்டு பிரதமரே, நான் இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எங்க அப்பா அம்மா பெத்துட்டாங்க, ப்ளீஸ் என்னை கொண்டு போய் அந்த நாட்டில் ஒரு சிட்டிசன் ஆக்கிட்டீங்கன்னா நான் அங்க இருந்து நல்லபடியா பொழைச்சிக்குவேன் அப்படின்னு கேட்க முடியுமா, கேட்க முடியாது இல்லையா. அது மாதிரிதான் ஆதாமினுடைய பிள்ளையாக நாம் பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா. ஆதாம் இந்த முழு உலகத்தினுடைய பிரதிநிதி. அப்போ அவர் பாவம் செஞ்ச பொழுது இந்த முழு உலகத்துக்குள்ளும் பாவம் வந்துருச்சு. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் எல்லாம் அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப மரணம் ஆண்டு கொண்டது, அவர் பாவம் செய்த பொழுது மரணம் ஆண்டு கொண்டது, சரீர மரணமும் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப பாருங்க, அப்போ வேதம் சொல்லுகிறது ஆதாம் முழு உலகத்தின் பிரதிநிதியாக இருந்து பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்ததுனால இப்ப மனுஷன் கடவுளுக்கு எதிரானவனாய் மாறி போய்விட்டான்னு சொல்லிப்பா. எப்பவுமே அப்படித்தான் செய்வாங்க இல்லைங்களா. கடவுள் ஒழுங்கின் தேவன். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் இப்ப உட்கார வச்சு இங்க உட்காருங்க சொல்லிட்டாங்களா, இங்க உட்காருங்க இங்க உட்காருங்க இங்க உட்காருங்க. இதுல எத்தனை பேரு இப்படி உட்கார சொல்றாங்களா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லைங்களா. நான் எப்போ உட்கார்ற இடத்துல விடாம எண்ணெயை போட்டு இங்க உட்காரு அங்க உட்காருன்னு உட்கார வச்சு கம்முன்னு போற எண்ணெய் தூக்கி இப்படி பண்ணி வந்து நான் மாட்டிக்கிட்டு இல்லைங்களா நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒழுங்கு அப்படிங்கிறது வாழ்க்கையில
நமக்கு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாவம் அந்த மாதிரி ஒழுங்கு பத்தி எல்லாம் தெரியாது இல்லைங்களா. மனுஷனாலே ஒழுங்கே கிடையாது, அதிகமா இருக்க மாட்டான் இல்லைங்களா. பாருங்க இப்ப கொஞ்ச நேரத்துல எத்தனை சேட்டை பண்றாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க. அங்க பிடிச்சி இழுக்கிறது, பேசாதீங்கன்னா அப்பதான் 2 வார்த்தை ஜாஸ்தியா பேசுவான், அப்புறம் குறக்க எந்திரிச்சு நடந்து போவான் இல்லைங்களா. பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? இந்த மாதிரி நடப்பா, நீ கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சு போய் அந்த பிள்ளைய குத்திட்டு வா, இல்லைன்னா கிள்ளி வச்சுட்டு வான்னு சொல்லுவீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை செய்யாதீங்கன்னு சொல்லுவீங்க, கம்முன்னு உக்காருன்னு சொல்லுவீங்க, பேசாதேன்னு சொல்லுவீங்க. தொணன்னு பேசாத கம்முன்னு. அப்பதான் என்ன 10 வார்த்தை அதிகமா பேசுவாங்க இல்லைங்களா. அது காரணம் என்ன? பாவம் கேட்காது இல்லைங்களா. ஏன் கடவுளுக்கு எதிரான வேலைகளையே எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பான் என்று சொல்லி பார்க்க. சரி, இப்படி பாவம் உலகத்துல வந்துட்டதுனால மனுஷன்லாம் மரணம் மனுஷனை ஆண்டுகிட்டது இல்லைங்களா. ஆத்மீக மரணத்தையும் அடைந்துட்டான், சரீர மரணத்தையும் அடைஞ்சிட்டான். இப்போ இதோடு அப்படியே தொடர்ந்து போனா வேதம் சொல்லுகிறது அவன் நரகத்துல போய் என்றென்றைக்குமாக அந்த மரணத்தை அவன் அங்க அடைவான் என்று சொல்லி சொல்லுகிறது. நித்திய மரணத்தை அடைவான் என்று சொல்லி சொல்லுகிறது. என்றென்றைக்கும் சாவான் அப்படின்னு சொல்லு இல்லைங்களா. இங்க நம்ம கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி அடிச்சதுனாலே நரக வேதனைன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்படியே நரக வேதனை, ஐயோ இது ஒரு வேதனையா, எவ்வளோ வேதனையா இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அடிக்கடி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. நெருப்புல கொஞ்சோண்டு கை சுட்டுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்றாங்க, அப்படியே சுற்றுச்சு அப்படின்ட்டு கையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படியே திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ஆனா நரகத்துல வேதம் சொல்லுகிறது நெருப்பு என்றென்றைக்கும் எரியுமா இல்லைங்களா. அந்த வலி கொடூரமா இருக்கு. ஆனா நம்ம சாவ மாட்டோம். இங்க எரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, செத்துருவாங்க. ஆனா அங்கெல்லாம் சாவ மாட்டோமா, எரியும், மறுபடியும் எரியும், வேதனை மட்டும் இருந்துகிட்டே இருக்குமா, நித்தியமா இருந்துகிட்டு இருக்குமா இல்லைங்களா. மரணம் நித்தியமானது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த நரகத்துல இருந்து, இந்த பாவத்துல இருந்து நான் மீட்கப்படணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறது? ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் இல்லைங்களா. நான் தானே பாவம் செஞ்சு, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டோம். இப்ப நம்ம பாவத்துல இருந்து விடுபடணும்னா என்ன செய்யறது? ஏதாவது நன்மை செய்யலாமா மனுஷன் நினைக்கிறான். என்ன பண்ணலாம்? எதையாவது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். இந்த உலகத்துல நிறைய பேர் பண்றாங்க இல்லைங்களா. ஏதாவது சேட்டை பண்ணி பார்ப்பான், ஏழைகளுக்கு கொண்டு போய் சாப்பாடு 2 பொட்டலத்தை கொடுத்து பார்ப்பான் இல்லைங்களா. ஏதாவது நோய் வந்துச்சுன்னா ஒரு இந்த தவச குடிநீரா எதையாவது கொண்டு போய் கொடுத்து மக்களுக்கு நான் சேவை செய்யறேன்பா, கசாயம் கொடுத்துக்கிட்டு, அரிசி மூட்டையை கொடுத்துக்கிட்டு இல்ல. இப்ப அவன் திருப்தி அடைக்கிறான் இல்லைங்களா. ஏன்னா இப்ப கடவுளுக்கு அவன் நன்மை செய்து விட்டதாக நினைக்கிறான். இப்ப ஆண்டவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் நீக்கிடுவார், இதெல்லாம் நான் செஞ்சேனா அப்படின்னு நினைக்கிறான் இல்லைங்களா. ஆனா வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய முதல் தரமான கிரியைகளும் கூட கடவுளுக்கு முன்பதாக அழுக்கான கந்தையை போல இருக்குதான். கேவலமான ஒரு அழுக்கு பிடிச்சி துணி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்முடைய நீதி இருக்கு. ஏன்? பாவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க, நீங்க ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்க மேல அப்படியே ஒரு சேத்தை கொண்டு, சேர்வனா டிச்சி இல்ல சாக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்படியே தண்ணி உங்க மேல ஊத்தி விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து போடுங்கன்னு சொன்னா நீங்க உட்காந்து சாப்பிடுவீங்களா? அவங்க பாட்டாங்க மேலெல்லாம் சேரு இல்லைங்களா. இப்போ அவங்க சாப்பாடு கிண்டிக்கிட்டு வராங்க, கையில சேரெல்லாம் ஒழுது கிடக்கு, டிச்சி நாத்து அடிச்சு கிடக்கு. உங்களை உட்கார வச்சு நான் அன்போட பரிமாறுறேன் அப்படின்னா பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? ஏன்? நான் நல்லாதான் உனக்கு சாப்பாடு போட வரேன் அப்படின்னு. அந்த மாதிரி மனுஷன் பாவத்துல இருக்கிறதுனால அவன் செய்கிற எல்லாமே கடவுளுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட மனுஷன் செய்யற அந்த கிரியைகளும் கூட நீதியானதா இருக்காது, சுயநலமானதாக மட்டும்தான் இருக்கும். சோறு கொடுத்தா ஒரு பேர் வரும், நம்மளை பேரை சொல்லுவாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, இவங்க சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இவங்க துணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பேரை கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல அவங்க நினைக்கிறாங்க இல்லைங்களா. இந்த போன் யார் வச்சிருக்கிறீங்க? போனை கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கிறீங்களா? சரி பாருங்க, அப்படி நினைக்கிறாங்க. ஆனா முதல் தரமான கிரியைகளும் கூட கடவுளுக்கு முன்பாக அழுக்கான கந்தை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா. அப்ப நல்லா பாருங்க, பரிசுத்தமான கடவுள் இந்த பாவியான மனுஷனை தண்டிக்காம விட முடியாது இல்லைங்களா. அப்படி அவர் தண்டிக்காம விட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை நம்ம நீதியான கடவுளா பார்க்க முடியாது. இங்கெல்லாம் காசு வாங்கிட்டு விட்டுறாங்க இல்லைங்களா. இங்க பாருங்க, தப்பு செஞ்சா என்ன நடக்குது? வசதி படைச்ச ஒருத்தன் இல்லைங்களா, ஒரு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பணக்கார மனிதன் ரோட்ல படுத்திருக்கிறவங்க மேல காரை விட்டு ஏத்திட்டான்
இந்த டென்ட்ல எல்லாம் படுத்திருப்பாங்க இல்லைங்களா ரோட்டு பக்கத்துல, ஆனா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க மேல விட்டு ஏத்தி அவங்கள கொண்டு போட்டான், எங்க பிடிச்சி போட்டு வந்து கொண்டுட்டாங்க. இப்ப அவன் எங்க போய் நீதி வாங்குறது? இந்த மக்கள் எங்க போய் நீதி அவன் என்ன பண்ணுவான்? 2 காசை தூக்கி போட்டுட்டு அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அந்த நீதி எப்படிப்பட்டதா இருக்குது பாரு, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி தேவன் இருக்க மாட்டார். நம்முடைய பாவத்தை கண்டும் காணாமல் இருந்தா அவர் நீதியான தேவனாக இருக்க முடியாது. அதே நேரத்துல இந்த மனிதனுக்கு பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்தாலும் அந்த மனுஷனால தாங்க முடியுமா? அப்படி நரகத்துல போய் இவ்வளவு வேதனை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் நீதியான தண்டனையும் கொடுக்கணும், அதே நேரத்துல நம்ம மேல இரக்கமாவும் இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்ப கடவுள் என்ன செய்தா இல்லைங்களா? அதைத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாவத்துல இருக்கிற மனுஷன் பாவியா இருக்கிறதுனால தன்னைத்தானே ரசித்து கொள்ள முடியாது, விடுதலை செய்ய முடியாது. அவனுடைய முதல் தரமான நல்ல செயல்களும் அழுக்கானதுன்னு சொல்லிப்பாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கும் உதவி செய்ய முடியாது, தூக்கி விட முடியாது. ஏன்னா இவனே பாவியா இருக்க, இன்னொருத்தனை எப்படி தூக்கி விடுறது? 2 பேரும் பாவி தானே, அப்ப செய்ய முடியாது. இப்ப பாவமே இல்லாத ஒரு மனிதர் வந்து அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும், இல்லைங்களா? அப்போ தேவன் பார்க்கிறோம், ஒரு புறம் அவர் நீதியான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம், இன்னொரு புறம் அவர் அன்பு நிறைந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீதியான தேவன் கண்டும் காணாமல் விட முடியாது. அதே நேரத்துல இந்த மனிதர்கள் மேலேயும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறான், இல்லைங்களா? அப்ப என்ன செய்யறாரு? தேவனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவர் திரித்துவ தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார், இல்லைங்களா? ஒரே தேவன் 3 ஆள் தத்துவமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? அது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கு. அப்போ அதுல ஒருவராய் இருக்கிற குமாரனை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார், இல்லைங்களா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல பிறக்கும்படியாக, கன்னி மரியின் இடத்துல பிறக்கும்படியாக, இந்த உலகத்துல மற்ற மனிதர்கள் எல்லாம் பிறக்கிறதுல இருந்து வித்தியாசமான முறையில, இல்லைங்களா, தேவனாலேயே ஒரு கன்னியாக இருக்கிற பெண்ணினுடைய, மரியாள் என்கிற பெண்ணினுடைய வயிற்றுல வந்து பிறக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார், இல்லைங்களா? அப்ப அது எதுக்கு பிறந்தாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஐயோ, இந்த நிலைமையிலிருந்து யார் என்னை காப்பாத்துவா அப்படின்னு ஒரு கூக்குரல் இருக்குல்ல, என்னை நானே காப்பாத்திக்க முடியாதே, இல்லைங்களா, நான் சாவ போறேனே, நான் என்றென்றைக்கு அழிஞ்சு போக போறேனே அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையில, இல்ல உனக்காக ஒருவர் இந்த உலகத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க வந்து பிறக்கிறார், இல்லைங்களா? மனு உருவேற்ற அந்த தேவன் மானுடத்தை தன்னில் இணைத்து கொண்டு, 100% தேவனாக 100% மானுடத்தை இணைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து பிறக்கிறார் என்று சொல்லி பார்க்கங்களா? அப்படி பிறந்து ஏன் அவர் இப்படி பிறந்தாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். பிறந்தார் அப்படின்னு சொன்னா ஏன் குழந்தையா பிறக்கணும்? இல்லைங்களா? அவர் நம்முடைய பாவத்துக்கான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, சிலுவையில மறிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபனாக பிறந்து சிலுவையில மறிச்சிருக்கலாமே, ஏன் ஒரு குழந்தையாக வந்து இந்த உலகத்துல பிறக்கிறாரு? சின்ன பிள்ளையா. இப்ப நம்ம பாட்டு பாடணும் இல்லைங்களா, ஆவிகளின் போற்றுதலாலே ஆனந்தம் கொண்டவர் அப்படின்னா, தேவதூதர்கள் மத்தியில 1000 தேவதூதர்கள் ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த தேவன் இப்பொழுது ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துல குழந்தையாக வந்து பிறக்கிறார். நம்ம எல்லாம் குழந்தை பிறந்தா கத்து இல்லைங்களா, அழுதுகிட்டு, அந்த மாதிரி ஆட்களுடைய சத்தத்துக்குள்ள அழுது பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பாரு. அப்படி ஏன் அவர் குழந்தையா வந்து இந்த உலகத்துல பிறந்தார்? பாவத்துக்காக வந்து மறிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பெரிய மனுஷனாகவே இங்க வந்திருக்கலாம். ஆனா குழந்தையா ஏன் பிறந்தார் அப்படிங்கிற, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாருன்னு சொல்றது என்னன்னா, ஆதாமுகிட்ட ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை சொன்னார் இல்லைங்களா, நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா உனக்கு ஒரு நித்திய வாழ்வை தருவேன்னு சொன்னார் பாருங்க, என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கையை தருவேன்னு சொன்னார் பாருங்க. அந்த வாழ்க்கையை வாழ்றத ஆதாம் செய்யாமல் போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் செஞ்சாரா? ஆதாம் செய்யல. ஆதாம் செஞ்சாரா? செய்யல. சரி, நீங்க கவனிங்க. இப்ப பாருங்க, முதல் ஆதாம் பாருங்க, ஆதி மனிதனாகி ஆதாம் வந்து ஆண்டவர் சொன்னார், ஒரு கட்டளை கொடுத்து, இந்த பழத்தை நீ புசிக்காத, புசிக்கிற நாள்ல சாகவே சாவாயின்னு சொன்னார். அப்படி நீ வாழ்ந்த, என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னா, என்னன்னைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கையை, உனக்கு நித்திய வாழ்க்கை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா ஆதாமும் பாவம் செஞ்சுட்டார் இல்லைங்களா? இப்ப பாவம் செஞ்சதுனால அந்த பாவம் முழு மனு உலகத்தின் மேலையும் வந்துருச்சு.
இப்போ அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னொருவர் வந்து அந்த வாழ்க்கையை வாழணும் இல்லைங்களா? அதே மாதிரி பிறந்து வாழ வேண்டியது இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார், நமக்காக பிறந்தார் அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னா, அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறதான் காட்டுகிறது. அவருடைய கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் காட்டுகிறது. நம்மள மாதிரி ஒரு மனுஷனா இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் இல்லைங்களா? வந்து 33 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்து, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து, நாம அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே அடைந்தார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அப்படி அடைந்து நீதியை நமக்கு சம்பாதித்திருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கிறது அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாரு. அதுக்கு தாங்க கேக் வெட்டுறது. கேக் எதுக்கு வெட்டுறாங்க? பிரியாணி ஏன் சாப்பிட்றீங்க? ஐயோ, எனக்காக இயேசு வந்து பிறந்திருக்கிறாரே, என் பாவத்தை போக்குறதுக்கு பிறந்திருக்கிறாரே. அந்த இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து இல்லைங்களா? அது ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். விசேஷமா வருஷத்துல ஒரு நாள் இன்னும் சிறப்பா நினைவு கூர்ந்து இந்த மாதிரி கூட்டெல்லாம் வச்சு உங்களையெல்லாம் வர சொல்லி அந்த சந்தோஷத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுகிறார். உங்களுக்காகவும் இயேசு அந்த காரியத்தை வச்சிருக்கிறாரு. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து வாழ்ற வாழ்க்கைய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அந்த நீதியை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. அவரை நீங்க விசுவாசிக்கிற பொழுது அந்த நீதி உங்கள் மேல் வைக்கப்பட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டு அந்த நித்திய வாழ்வை அடைவீர்கள் அப்படிங்கிறத இங்க காட்டும்படிக்கு தான், அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுக்கு தான் இப்படி ஒரு கூட்டம் இல்லைங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கிறிஸ்துமஸ் கூட்டத்தை வைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காட்டுறேன். நான் பெற்ற இன்பம் பெரும் வையகம்னு சொல்றாங்க இல்லையா உலக மனிதரே? அது மாதிரி நான் அடைந்த காரியத்தை எல்லாரும் அடையணுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் வைக்கிறாங்க. இப்போ பாவத்துல இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மகா மோசமான காரியங்களும் சிந்தனைகளும் அதுதான் இருக்கும். தேவனுக்கு பிரியமான காரியமே அவனுடைய வாழ்க்கையில இருக்காது. அவனுக்கு மரண பயம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாவம் வந்ததுனால மரண பயம் எப்பொழுதும் இருக்கும் இல்லைங்களா? நீங்க இருட்டுல போனா ஏன் பயப்படுறீங்க? இருட்டுல போறாங்க இல்லையா? மனுஷன் விரும்பினால் விரும்பாட்டியும் இருட்டுக்குள்ள போனா பாருங்க கொஞ்சம் பயப்படுவான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் இந்த உலகத்துல இருக்கிறது இல்லைங்களா? மனிதன்ல பாவம் இருக்கு. அதனால அவளுக்கு மரண பயம் இருக்கு. எப்ப சாவம், அவன் சிந்தனை பூரா இந்த மரணத்தை குறித்து தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு மேல போய் ஆத்மீக காரியத்தை பார்க்கவே மாட்டான் இல்லைங்களா? மரண பயம், எப்ப பார்த்தாலும் பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பான் இல்லைங்களா? வயசு போக போக என்ன ஆகுது, இன்னும் அந்த பயம் கூடுகிறது. இந்த உலகத்துல சொல்றாங்கல்ல, நான்ல எவனுக்கும் பயப்பட மாட்டேன் இல்ல, நான் வீர சூரன் சொல்றான்ல, அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். பயப்படுறான் இல்லைங்களா? அதாவது உலகத்துல கூட சொல்றாங்க இல்லைங்களா, வீரம் அப்படின்றது உலகத்தான் சொல்றான். என்னது, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. பயம் இருக்குது இல்லைங்களா, ஆனா நடிக்கிறாங்க. பயம், மரண பயம் மனுஷனுக்கு இருக்குது. அது காரணம் என்ன? பாவம் இல்லைங்களா? இந்த பாவத்தினாலதான் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த மரண இருளின் பயத்துல இருக்கிறவர்களை நீக்கும்படியாக கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்துல வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பாருங்க, மரண இருளின் பயத்துல இருக்கிற மனுஷனை நீக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுவார். அதனாலதான் நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் இல்லைங்களா? அதை நம்ம எப்படி பார்க்கணும் இல்லைங்களா? சும்மா வெறுமனே ஏதோ கேக் வெட்டுறதுன்னு நினைச்சிடுறதா? இல்ல, ஐயோ அப்படிம்பாங்க இல்லையா, வழியே இல்லை எனக்கு வாழ்க்கையில, நான் என்ன செய்ய போறேன், இந்த இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? ஒரு புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்ட மனுஷன் இவ்வளவு சேராயிடுச்சு வச்சுக்கோங்க, கை ரெண்டு உள்ள போயிடுச்சு. உங்க மனநலம் எப்படி இருக்கும்? கைய வெளியே எடுக்க முடியல, பிடிச்சி ஏறவும் முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு அங்கலாய்ப்பா இருக்குன்னு பாருங்க. இப்ப யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைப்போம் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது உங்களுக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறார் இல்லைங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லும் போது அது அவ்வளவு சந்தோஷமான விஷயம். என்னால செய்ய முடியாத ஒரு காரியத்தை, என்னுடைய முதல் தரமான கிரியைகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக அருகருப்பான நிலையில் இருக்கிறது
நான் என்ன செய்தாலும் அது கடவுள் ஏற்க மாட்டார். என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. ஆனா எனக்காக, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனு உருவேற்று வந்திருக்கிறார். அவர் எல்லா காரியத்தையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கிறதை மட்டும்தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்றார். இல்லைங்களா? வேற எதையும் கேட்க மாட்டார். பொண்ணு கொடு, பொருள் கொடு, காசு கொடு, அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் என்ன கேட்கிறார்? என்ன விசுவாசி அப்படின்னு சொல்றார். இல்லைங்களா? என்னை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்றார். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு சொல்றார். இல்லைங்களா? இப்ப நம்ம செய்யற பெரிய விஷயம் என்ன? ஒரு விஷயம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்காக பிறந்திருக்கிற இயேசுவ என் உள்ளத்துல பிறக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த சத்தியம் வருது. அதை கேட்டு, ஆண்டவரே நீர் என்னுடைய பாவத்திலிருந்து போக்கும்படியாக, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக, சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தேவன் இந்த உலகத்துக்கு இந்த அற்பமான பதர் மாதிரி இருக்கிற மனுஷனை போல நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு என் மேல அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. அந்த அன்பை நான் நினைச்சு பாக்குறேன். என்னையும் உம்மிடத்துல நான் தாழ்த்துக்கிறேன். என்னையும் மன்னிச்சு உடைய பிள்ளையாக நீ அங்கீகரியும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில மனு உருவேற்று பிறந்த அந்த தேவன், எல்லா காரியத்தையும் செய்து முடித்த தேவன், இப்பொழுது உங்களுடைய உள்ளத்துல வந்து பிறப்பார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இல்லைங்களா? உங்க இருதயத்துல ஆத்மீக விடுதலையை நீங்க அடைஞ்சீங்க அப்படின்னு சொன்னாதான் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இல்லைங்களா? அதுதான் சந்தோஷமே தவிர வேற எதுலயும் சந்தோஷம் வராது. கேக்கு தின்னா சந்தோஷம் வருமா? வராது. உண்மையான சந்தோஷங்கிறது இயேசு நம்முடைய உள்ளத்துல பிறக்கும். இல்லைங்களா? பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாரு. இல்லைங்களா? அடுத்து அதுல ஒரு வார்த்தை இருக்கு. 2 வார்த்தை சொன்னேன். ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இப்ப இன்னொன்னு சொல்லுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்றாரு. குமாரன் அப்படின்னா என்னது? தந்தையினுடைய அதிகாரத்தையும் ஞானத்தையும் உடையவர் என்று சொல்லி அர்த்தம். இல்லைங்களா? இன்னாருடைய பையன் சொல்றாங்க. இல்லைங்களா? பையனா என்ன? அவருடைய அவருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யாருக்கு உடையது? நமக்கு உடையது, பையனுக்கு உடையதுன்னு சொல்லி பாக்குறீங்களா? அப்ப குமாரன் அப்படின்னா தந்தையினுடைய அதிகாரத்தையும் ஞானத்தையும் உடையவர் என்று சொல்லி பாக்குறோம். இப்ப கோபாக்கினியின் கீழே மனுஷ பாவத்துல இருக்கிறான். இல்லைங்களா? பாவத்துல இருந்து கடவுள் படைச்சாரு பாருங்க. அவருடைய சாயல்ல படைச்சு அந்த அந்த கிருபையை கொடுத்திருந்தார் அந்த மனுஷனுக்கு. இல்லைங்களா? தம்முடைய சாயலின்படி ஆண்டவர் மனிதனை படைத்தார். அவர் ஒரு விதத்துல பிள்ளை. இல்லைங்களா? ஆதாம் வந்து கர்த்தருக்கு பிள்ளை மாதிரி. இல்லைங்களா? ஆனா அந்த ஸ்லாக்கியத்தை மனிதன் என்ன செய்தான்? இழந்து போனான். பாவம் செஞ்சு இழந்து போயிட்டான். தேவனை தேட முடியாத மாறி போயிட்டான். தேவனுக்கு தன்னை தாழ்த்த முடியாது. எப்ப பார்த்தாலும் கோமாளி வேலை தான் பண்ணுவான். இங்க இருக்கிற எல்லாருமே கோமாளி வேலை தான். ரசிக்கப்படாதவர் முழுவதும் என்ன பண்ணுவாங்க? ஏற்குமாறு வேலை தான் செய்வாங்க. இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்க்கலன்னா இனிமே நான் சொல்றதை வச்சு பாருங்க. ஒருத்தர் மைண்டு இல்லைங்களா சரியா சிந்திக்குதான்னு பாருங்க. இப்போ உங்க சிந்தனை எவ்வளவு நல்ல தெளிவா சிந்திக்குதுன்னு பாருங்க. இதுல இருக்கிற எத்தனை பேர் என்ன திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கே தெரியாது. இல்லைங்களா? திட்டலாம். நம்ம மண்டை மூளை அப்படி வேலை செய்யும். எண்ணெய போட்டு காலெல்லாம் அங்க மடக்கி குருவி மாதிரி உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்தா சீக்கிரம் முடிச்சா இல்ல? பாத்தீங்களா? சிரிக்கிறான் அவன் எத்தனை பேர் திட்டிருக்காங்க பாரு. அப்ப நம்ம சிந்தனைகள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும். அது பாவம் நிறைந்த சிந்தனை. இல்லைங்களா? இப்போ மனுஷன் கீழ்ப்படியாமல் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையை வாழும்படி கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மை போல மனிதனாக பிறந்திருக்கிறாரு. இப்போ மனுஷனுக்காக இல்லைங்களா? இப்போ தேவன் மனிதன் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க பாவத்தினால. இப்ப 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். இல்லைங்களா? பிறந்தாரா? 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கணும். இப்போ கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து உயிர் தெழுந்துட்டார். இல்லைங்களா? அவன பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டார். இப்ப எப்படி சேர்த்துக்கிறது தேவனோட? சேர்த்தணும் அப்படின்னு சொன்னா அவர் தேவனாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக மறிக்க முடியாதுன்னு சொன்ன இல்லைங்களா? அப்ப தேவனாக அவர் இருக்கிறபடினால அவர் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறார். இல்லைங்களா? குமாரனாக திரித்துவ தேவன்ல 2வது நபராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ அந்த தகப்பனுக்குரிய எல்லா அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார். மனுஷன் அந்த அதிகாரத்தை அந்த கிருபையை இழந்துட்டான். இப்ப மறுபடியும் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னா
நாம அவர் மூலம் மறுபடியுமா தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அவர் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை, வாய்ப்புன்னு சொல்றத விட அந்த இரக்கம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவத்துக்காக அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார் இல்லைங்களா, அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்து அவரிடத்துல நம்ம வருகிற பொழுது அங்க என்ன நடக்குது? நம்ம தேவனோடு இருந்தோம் பாருங்க ஒரு உறவு, அந்த உறவு அத்து போச்சு பாவத்தினால, ஆதாம் பாவத்தினால. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது இணைக்கப்படுது. நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய பிள்ளையாக்கப்படுகிறோம், அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைகிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட ஒரு தேவ பிள்ளையால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அந்த சந்தோஷங்கிறது வெளியே இருக்கிற பிரியாணியில இருந்து வரதில்லை, தேவன்ல இருந்து வருகிறதுன்னு சொல்லி பார்க்க. இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்க? நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்? ஒருத்தர் ஒரு காரியம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு ஒரு 4 லட்சம் கடன் இருக்கு, அதை கொடுத்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். ஒருத்தருக்கு 10 லட்சம் கடன் இருக்கு இல்லைங்களா, இப்படி எதையோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு சம்பளமே, வேலைக்கு போறேன், சம்பளமே எனக்கு சரியா வருதில்ல, அந்த சம்பளம் பத்தல. சரி, எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குது, அது வாடகை கட்டுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் 10 மணிக்கு மிச்சமே பண்ண முடியல. ஒரு 35,000 ரூபாய் கிடைச்சதுன்னா நல்லா சந்தோஷமா அவரை அப்படியே கட்டுவேன் இதெல்லாம் சொல்லுவான். 35,000 ரூபாய் கையில கொடுத்து பாருங்களேன், 50,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வருவான். 50,000 ரூபாய் கையில கொடுத்து பாருங்களேன், 1,00,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு கடன் வாங்கிட்டு வந்துடுவான். சரிங்களா? பிரிட்ஜு கடன், வண்டி கடன், வீட்டு கடன், கார் கடன் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவான். எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ ஒரு 35,000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்லன்னு சொன்னா இப்போ 1,00,000 ரூபாய் கேட்கறேன். சரி, 1,00,000 ரூபாய் வச்சுக்கோ, அடுத்த மாசம் 4 லட்சத்துக்கு வேலை பார்த்துட்டு வருவான். இல்லைங்க, புறம்போக்குள்ள ஒரு இடம் கிடந்தது, அது கடனுக்கு தரேன்னு சொன்னாங்க, டீவுக்கு, அதையும் வாங்கி போட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போராது இல்லைங்களா? அப்போ ஒரு நல்ல தேவ பிள்ளைகளாலதான் இருக்கிறதுல சந்தோஷமா வாழ முடியும். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை நீங்க தேடாதீங்க, அப்படி ஒரு சந்தோஷமே கிடையாது இல்லைங்களா? பெரிய பெரிய பணக்காரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, துக்கத்துலதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? சின்னதா இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் காரங்களுக்கு 1000 ரூபாய் கடன், 10,000 ரூபாய் காரனுக்கு 10,000 ரூபாய் கடன், லட்சக்காரனுக்கு லட்ச கடன், கோடிக்காரனுக்கு கோடியில கடன் இல்லைங்களா? மற்றபடிக்கு அளவெல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் தூங்காம தெரிஞ்சுக்கிட்டு பாவம் இல்லைங்களா? இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாலதான் இந்த உலகத்திலேயும் சந்தோஷமா வாழ முடியும், ஒரு நாள் என்றென்றைக்கும் அழியாத பரலோக வாழ்வையும் போய் அடைய முடியும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ இவ்வளவு பாவத்துல கோபாக்கினியின் பிள்ளையா, நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த பிள்ளையா இருக்கிற இந்த மனிதர்கள் மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார்னு பார்க்கணும். அதுதான் கிறிஸ்மஸ் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுதுங்களா? கிறிஸ்மஸ் அப்படின்னா மரம் நட்டு வைக்கிறது இல்லைங்க. அப்புறம் இந்த தாத்தா வச்சுக்கிட்டு உரிமை அடிச்சுக்கிட்டு போய் டெண்டக்கு டெண்டக்குன்னு அடிச்சுக்கிட்டு போய், அது இல்லை சந்தோஷம். இயேசு என்னுடைய உள்ளத்துல பிறக்கிறது தான் அந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷம் சரிங்களா? இந்த வருஷத்துல நீங்க இயேசுவினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன இயேசு கிறிஸ்துவ சரியா விசுவாசிக்காதவங்க இருப்பீங்க. கிறிஸ்துவர்களா இருந்தும் இந்த அறிவெல்லாம் இல்லாம இயேசுவை பத்தியா கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. எதுக்குயா உங்ககிட்ட இயேசுவை சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இடுப்பு வலியா இருந்தது, போனேன், சர்ச்சுக்கு போனேன், இடுப்பு வலி போகணும்னா இயேசு விசுவாசின்னு சொன்னாங்க, அப்ப நான் இயேசு விசுவாசிச்சேன், அதனால நான் அன்னையில இருந்து எனக்கு இடுப்பு வலி போயிட்டதுனால நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்காக இயேசு பிறக்கல, இடுப்பு வலி போக்குறதுக்கு பிறக்கல. அதுக்கு 2 ரூபாய்க்கு தைலம் வாங்கி இடுப்புல பூசுங்க, நீங்க வாங்குனீங்கன்னா சரியா போகும். அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கடன் இருந்தது, அதெல்லாம் சந்தோஷம், கடவுள் செஞ்சாருன்னா சந்தோஷம் வச்சுக்கோங்க. பெரிய கடன் இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியாம கிடந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தாங்க, ஏசிட்ட வந்தீங்கன்னா உனக்கு டீல் பேசி நான் வாங்கி தரேன், கடனை சரி பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க. நான் போனேன், அப்போ கடன் சரியா போச்சு. அதனால நான் இப்போ இயேசுவை விசுவாசி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது இயேசுவின் பிறப்பை விசுவாசித்த ஆண்டவரிடத்துல வந்ததில்லை இல்லைங்களா? வந்ததில்லை. கடன் போனவன் மறுபடியும் இன்னொரு கடன் வாங்குவான்,
தலைவலி போனவன் இன்னொருக்கா தலைவலி வரும். இந்த உலகத்துல எல்லாமே வரும். யாருக்காவது காய்ச்சலே இல்லாத மனுஷனை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கா? தலைவலி வந்திருக்குதா? எனக்கே இடுப்பு வலியில வரும் இல்லைங்களா? பேசுற எனக்கே வரும் இல்லைங்களா? வராம இருக்குமா? திரும்ப திரும்ப வரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம இந்த பாவம் நடந்த உலகத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? இங்கிருந்து போக வரைக்கும் இந்த பாவம் வந்ததுன்னு சொன்ன பாருங்க, அப்பவே நம்முடைய சரீரமும் அந்த மாதிரி பலவீனம் ஆயிடுச்சு. வயசானா முடிக்கட்டும், இல்ல பல்லு விழுந்து போகுவோம், இல்ல வேணா என்ன பண்ணுங்க, மனுஷன் பாருங்க கைய கலக்கி தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண பாக்குறான்? டையை அடிச்சு இளமையா இருக்கிறான்னு காட்ட பாக்குறான். இளமையா இருக்கிறான்னு எப்படி காட்டுறான்? வயசாக வயசாக டிஷர்ட் வாங்கி மாட்டிக்கிறது இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா அந்த ஊர்ல? அப்போ டிஷர்ட் வாங்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பல்லெல்லாம் இருக்காது, அதெல்லாம் செட்டு பல்ல வாங்கி மாட்டிக்கிட்டு டையை அடிச்சுக்கிட்டு இப்போ என்னவா இருக்கிறாங்களா? இளமையா இருக்கிறாங்களா காட்டுறாங்க. தட்டி விட்டு கீழே விழுந்தா எந்திரிக்க முடியாது. அதான நிதர்சனமான உண்மை. மனுஷன்னா என்ன பண்ணும்? அதை நோக்கி போயிட்டு இப்ப நான் பேசுறேன், இளமையா இருக்கிறேன். என்னை இன்னொரு 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நானும் அப்படித்தான் ஆகுவேன் இல்லைங்களா? எல்லாரும் அப்படித்தான் ஆவாங்க. இப்ப இருக்கிற முடி இருக்குமான்னு தெரியல, இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்றது? அவ்வளவுதான் இருக்க முடியும் இல்லைங்களா? அது மனுஷன் போற போக்கு. இங்க அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவ இப்படி சொல்லி நான் இதுக்காக இயேசு கிறிஸ்துட்ட வந்தேன்னு நீங்க யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. இயேசு கிறிஸ்துவிட்ட நீங்க வர வேண்டியது, பாவத்துல இருந்த என்னை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். நான் பாவியா ஆக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய முதல் பெற்றோர்கள் செய்த பாவத்தினால இந்த பாவம் உலகத்துல வந்துருச்சு. நான் நரகாக்கினியின் பிள்ளையா போயிட்டு இருக்கிறேன். என்னை விடுதலையே செஞ்சுக்க முடியாது. என்னை விடுதலை செய்யறதுக்கு தான் அவ்வளவு பெரிய தேவன் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார். அவர் எல்லா காரியத்தையும் எனக்காக செஞ்சுட்டார். நான் இனி ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிக்கிறேன். காசு கொடு கர்த்தர் தரேன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. காசு கொடுத்தெல்லாம் கர்த்தர் வாங்க முடியாது. உண்டியல்ல காசு போடு கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நம்பாது. காசு போட்டெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் இல்லைங்களா? அது யார் செய்யறது? காசு கொடுக்கறது ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மைக்காக அதெல்லாம் செய்யறது இல்லைங்களா? ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட போய் காசு கொடுத்து நம்ம ஈடு பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இப்ப கேட்ட சத்தியத்தை விசுவாசித்து, நீர் பிறந்தது என்னுடைய பாவத்திலிருந்து என்னை போக்குவதற்காக, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அப்படிங்கிறத உணர்ந்து நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி இல்லைங்களா? அப்போ உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களெல்லாம் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றான். என்னிடத்துல வர ஒருத்தனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். நீ எப்படி வேணாலும் இரு. மனுஷன் என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தாதான் வந்தா ஒத்துக்குவாங்க, கொஞ்சம் மோசமா இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. நீ எவ்வளவு கொடூரமான பாவிகளா இருந்தாலும் சரி, நீ உண்மையா அந்த பாவத்தை உணர்ந்து நீ இயேசு இடத்துல வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவிட்ட பாவ மன்னிப்புக்காக நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மன்னிக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். யாருக்கு மன்னிப்பு உண்டு? தன் பாவத்தை உணர்ந்து இயேசு இடத்துல வரவங்களுக்கு. இயேசு இடத்துல வராதவங்களுக்கு மன்னிப்பு இல்லைங்களா? கர்வத்திலேயே இருக்கிறாங்க இல்லையா? நல்லா இந்த கோரப்பாய் மாதிரி விரிச்சு விட்டா மறுபடியும் சுருண்டுக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வெறப்பா இருக்கு. அத்தனை வார்த்தைகளை சொல்லி பாருங்க, காது மேல உட்காந்து சங்கூதர மாதிரி சொல்லி பாருங்க, அப்போ அப்படி இருப்பான், கேட்க மாட்டான், கிர்ன்னு இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கறது இல்லை. யாருக்கு மன்னிப்பு உண்டு? அவர் இடத்துல வர ஒருத்தருக்கும் மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க. அந்த அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தப்பான விதத்துல நீ இயேசு இடத்துல வாங்க, மெய்யாக ஆண்டவர் விசுவாசியும் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுப்பார். அதே மாதிரி இன்னும் கிறிஸ்துவ விசுவாசிக்காதவர்கள் இருந்தீங்கன்னா, இயேசுவை பத்தி நாங்களாம் சும்மா கேள்விப்பட்டிருக்கிறோம், இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, 10ஓட 11 நானும் அதை மாட்டிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்படி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளை கேட்டு நீ இயேசு இடத்துல வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க இல்லைங்களா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாருன்னு சொல்லிப்பாங்க. இந்த நிலை ரொம்ப மோசமானதுங்க. அப்படியே தொடரலாம்னு நினைக்காதீங்க இல்லைங்களா? ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோம் இந்த உலகத்துல. முதல் வருகையில எல்லாத்தையும் செய்த ஆண்டவர் 2ஆம் வருகையில நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரப்போகிறதா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வருவதற்கு தாமதமாகலாம், ஆனா நமக்கு மரணம் வரும் இல்லைங்களா? நம்முடைய மரணம் எப்பவுமே நமக்கு தெரியாது. மரணம் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம எங்க நிற்போம்? 2 இடம் தான்.
ஒண்ணு இயேசு விசுவாசித்தவர்களுக்கு பரலோக வாழ்வு, இயேசுவை விசுவாசிக்காதவர்களுக்கு என்றென்றைக்கு அழிகிற நித்திய நரகம். அங்க இருக்கிற புழு சாவாது, அக்கினி அவியாது என்று சொல்லி வேத சொல்லுவார். அதே நேரத்துல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கமா பேசுகிற அந்த வார்த்தைகளை விசுவாசி இயேசு இடத்துல வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அனைத்து அந்த நித்திய வாழ்வை கொடுத்து இந்த உலகத்திலயும் நீங்க சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்திலையும் போய் ஆண்டவரோட வாழ்ற வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு பாரு. அப்ப நம்ம ஏன் முரண்டு பிடிக்கணும் இல்லைங்களா? அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, ஆண்டவர் உடைய பாவத்தை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? சரி, நம்ம இதோட கூட இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நம்ம யாவரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாள்ல இந்த இரவு வேளையில இம்மட்டுமாக தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய பிறப்பை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படி தேவன் எங்களுக்கு உதவினீர். ஆமா ஆண்டவரே, பாவத்திலையும் சாபத்திலையும் நரகாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த எங்களை மீட்கும்படியாக எங்கள் மேல் இரக்கம் கூர்ந்து நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர். அந்த பிறப்பின் அந்த நன்னாளை நினைவு கூறுகிற விதத்துல நாங்கள் இன்றைக்கும் உடைய வார்த்தையை சிந்தித்திருக்கிறோம். இங்க வந்து இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும். தவறான விதத்துல உண்மை புரிந்திருக்கிறவுடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களுடைய அகக்கண்களை திறந்து உம்மிடத்துல உண்மையான உத்தமத்தோடு உண்மை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களுக்கு ஆத்மீக விடுதலை கொடுத்து இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைவதற்கு உதவி செய்யும். அதோடு உண்மை பற்றி அறியாமல் இருக்கிறவர்களும் கூட இருக்கிறார்கள், அவர்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே எந்த சூழ்நிலையில் அவர்கள் இங்க வந்திருந்தாலும் உம்முடைய அநாதி தீர்மானம் இல்லாமல் இங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்படி வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஆத்ம விடுதலையை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கட்டும், உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உலகத்திலேயும் அடைந்து ஒரு நாள் நித்தியத்தையும் போய் சேருவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்தும் எங்களோடு கூட இரும் தகப்பனே. இந்த ஜெபத்தை எங்களுடைய மீட்பரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.